8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஆவண காப்பகங்கள் இதில் உள்ள 1 மார்க் மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. சரிங்களா? இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னா ஜார்ஜ் வில்லியம். சரிங்களா? ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. எது? டச்சு பகுதிகளின் தொகுப்புகள் எந்த ஆண்டு எங்கே இருக்குது? தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சின் மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. எதுடைய தொடர்புடையது? இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. யாருனால வெளியிடப்பட்டுச்சு? எந்த ஆண்டுனால வெளியிடப்பட்டதுன்னா, டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. சரிங்களா? தேங்க்யூ.